Welcome to Learn with Invent. In today's section, we are going to see about digital principles and computer organization. Introduction. Digital principles are the basic concepts that govern how digital systems work. அதாவது digital systems like computers, smartphones, televisions எப்படி digital system யூஸ் பண்ணுது அப்படின்றத பற்றி படிக்கிறது தான் digital principles. They include the binary system using zeros and ones, logic gates like AND, OR, NOT and Boolean algebra for circuit design. இந்த மெஷின்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா யூஸிங் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பைனரி சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸை வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணி AND கேட், OR கேட், NOT கேட் வந்து டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேட்ஸை யூஸ் பண்ணி வெரி காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம் யூஸிங் பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ நார்மல் அல்ஜிப்ராக்கும் பூலியன் அல்ஜிப்ராக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் அல்ஜிப்ரா வந்து டீல்ஸ் வித் நம்பர்ஸ், பூலியன் அல்ஜிப்ரா வந்து டீல்ஸ் வித் zeros and ones. The system also rely on memory elements such as flip-flops and use clock signals to synchronize operation. அதாவது மெமரி எலமெண்ட்ஸ் வந்து ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கிளாக் சிக்னல்ஸ் வந்து சின்க்ரனைஸ் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம், கிளாக் சிக்னல்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ் வந்து டேட்டா ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லேயே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஷியல் இதெல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து we go for digital memory. So flip-flop is used for storing data and clock signal is used for synchronizing operation. அதாவது பர்டிகுலர் ஆப்ரேஷன் எந்த டைமில் நடக்கணும் அப்படின்றத வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து கிளாக் சிக்னல். டிஜிட்டல் பிரின்சிபல்ஸ் இன்வால்வ் அண்டர்ஸ்டாண்டிங் நம்பர் சிஸ்டம்ஸ், அதாவது பைனரி அண்ட் டெசிமல் அண்ட் ப்ராசஸ் லைக் என்கோடிங் அண்ட் டீகோடிங் அண்ட் டேட்டா. ஸோ ஒரு டேட்டாவை என்கோட் பண்ணுறதுக்கும் அதை டீகோட் பண்ணுறதுக்கும் we go for digital principle. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து கம்ப்யூட்டிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இன் டெலிகம்யூனிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் லைக் டிஜிட்டல் மீடியா டிவைசஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் டெக்னாலஜி. நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் அண்ட் பேங்கிங். நெக்ஸ்ட்டு என்டர்டைன்மெண்ட் அண்ட் மீடியா, எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே டிஜிட்டல் சிஸ்டம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த டிஜிட்டல் சிஸ்டம்ஸை வந்து டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் மூலமாக டிசைன் பண்ணுறோம் விச் யூசஸ் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ they are designed and operated using digital principles. So these are the applications of digital principles. Next வந்து binary system. So binary system na என்னது? So digital principle ஓட பேசிக்கே வந்து binary system. So binary system na எப்படி represent பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டிஜிட் தான் 0 and 1. இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட கம்ப்யூட்டிங் ப்ராசஸோட பேசிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பைனரி சிஸ்டம் வந்து பவர் ஆஃப் 2ல் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இந்த ரெண்டு டிஜிட்டையும் கம்பைன் பண்ணி. 5ன்ற நம்பரை வந்து எப்படி பைனரி நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 101. டிஜிட்டல் சர்க்யூட்ஸை வந்து ஈஸியாக 1 and 0வால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 0 வந்து ஆஃப் ஸ்டேட் அண்ட் 1 வந்து ஆன் ஸ்டேட். இது வந்து ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ஸ்விட்சாக ஆக்ட் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து டிரான்சிஸ்டர். நெக்ஸ்ட் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ டெசிமல் நம்பர் டு பைனரி நம்பர். ஒரு டெசிமல் நம்பரை எப்படி பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோடு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த நம்பரை 2வால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிவிட்டு குவாஷன்ட் அண்ட் ரிமைண்டரை வந்து எழுதணும். நெக்ஸ்ட்டு குவாஷன்ட்டை திருப்பி 2வால் டிவைட் பண்ணணும். வர ரிமைண்டரை வந்து தனியாக வச்சுக்கிறோம். This will be the least significant bit அப்படின்னா லாஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் வந்து it is going to be a last digit of the binary. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். வர குவாஷன்ட்டெல்லாம் 2வால் டிவைட் பண்ணிகிட்டே வரும் until the remainder is 0. அப்புறம் ரிமைண்டர்ஸை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து ரீட் பண்ணுறோம் to get the binary value. ஸோ ஒரு டெசிமல் நம்பரை எப்படி பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை வந்து ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம்.
இந்த எக்ஸாம்பிளில் நம்ம டெசிமல் நம்பர் 13 வந்து பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு 13 டிவைடட் பை 2 பண்ண போகிறோம். The quotient is 6 and the remainder is 1. 6 திருப்பியும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். The quotient is 3 and the remainder is 0. திருப்பியும் 3 வந்து 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். The quotient is 1 and the remainder is 1. ஸோ இதோட டிவிஷன் வந்து முடிஞ்சிச்சுது. ஸோ எப்படி நம்ம பைனரி நம்பரை எழுதுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டம் டு டாப்பில் வந்து எழுதணும். 1101 is the binary number. So the binary number of 13 is 1101. Binary logic. So binary logic வந்து deals with two discrete values with operation by logical means. அதாவது zeros and 1 வச்சு எப்படி வந்து நம்ம லாஜிக் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ true and false, yes and no வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ட்ரூ அண்ட் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து 1, ஃபால்ஸ் அண்ட் நோவாக இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து 0. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனலைசிஸ் அண்ட் டிசைன் ஆஃப் டிஜிட்டல் சிஸ்டம். ஸோ இந்த பைனரி லாஜிக்கை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸிங் அல்ஜிப்ரா. அதுக்கு பேர் வந்து பூலியன் அல்ஜிப்ரா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி இட் இஸ் கோயிங் டு டீல் வித் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். So Boolean algebra வந்து is related to digital logic circuits and binary signals. So first வந்து நம்ம logic circuits வந்து design பண்ண போகிறோம். Basic logic circuits வந்து பார்த்துடலாம் using the given input signals. First logic circuit வந்து நாட் கேட் இல்லாட்டி இன்வெர்ட்டர் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன இன்புட் சிக்னல் கொடுக்குறோமோ அந்த சிக்னலை அப்படியே இன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இன்புட் இஸ் 0வாக இருக்கும்போது அவுட்புட் இஸ் 1. நெக்ஸ்ட் இதோட இன்வர்ஸ், இன்புட் வந்து ஹையாக இருக்கும்போது அவுட்புட் வந்து லோ. ஸோ ஹை லோன்னு சொல்லலாம், ட்ரூ ஃபால்ஸ்னு சொல்லலாம், எஸ் நோன்னு சொல்லலாம். இதை வந்து எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூத் டேபிள். ஸோ ட்ரூத் டேபிள்னா என்னது அப்படின்னா நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன அவுட்புட் வந்து அது டெலிவர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறது தான் ட்ரூத் டேபிள். நாட் கேட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்புட்டு தான், ஒன்று வந்து ட்ரூ, இன்னொன்று வந்து ஃபால்ஸ். ஸோ எப்போ ட்ரூவாக இருக்கோ நாட் கேட்டோட அவுட்புட் வந்து ஃபால்ஸாக இருக்க போது, எப்போ ஃபால்ஸாக இருக்குதோ அப்போ நாட் கேட்டோட அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்க போகுது. ஸோ நாட் கேட் இஸ் அ பேசிக் கேட். நெக்ஸ்ட் பேசிக் கேட் வந்து பார்த்திங்கன்னா AND கேட். AND கேட் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இன்புட் சிக்னல்ஸ் யூஸ் பண்ணோம் பட் கிவ்ஸ் ஒன்லி 1 அவுட்புட் சிக்னல். AND கேட் யூசஸ் மல்டிப்ளிகேஷன் ஆப்பரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து 0வாக இருக்குது, செகண்ட் இன்புட்டும் 0வாக இருக்குது அப்படின்னா அவுட்புட் வந்து 0. ஃபர்ஸ்ட் இன்புட் 0, செகண்ட் இன்புட் 1ஆக இருந்துச்சுன்னா அவுட்புட் இஸ் 0. ஃபர்ஸ்ட் இன்புட் 1, செகண்ட் இன்புட் 0, output is 0. First input is 1, second is input is also 1, output is 1. இப்போ நம்ம AND கேட்குள்ளே 2 ஹை வேல்யூ இன்புட் சிக்னல்ஸ் கொடுக்குறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள் ஆஃப் AND கேட். ஸோ 2 சிக்னல்ஸும் எப்போ ஹை வேல்யூ அதாவது 1ஆக இருக்கோ அப்போ தான் அவுட்புட் வந்து 1. AND கேட்ஸ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா டிரான்ஸ்மிஷன்லேயும் அலாரம் சர்க்கியூட்ஸ்லேயும் AND கேட் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து OR கேட். OR கேட்ஸும் 2 இன்புட் சிக்னல் யூஸ் பண்ண போது, ஒரு அவுட்புட் சிக்னலுக்கு யூஸ் பண்ண போது OR கேட் ஃபாலோஸ் த பிரின்சிபல் ஆஃப் அடிஷன் ஆப்பரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் 0, செகண்ட் இன்புட் 0, அவுட்புட் இஸ் 0. ஃபர்ஸ்ட் இன்புட் இஸ் 0, செகண்ட் இன்புட் இஸ் 1, அவுட்புட் இஸ் 1. ஃபர்ஸ்ட் இன்புட் 1, செகண்ட் இன்புட் 0, அவுட்புட் இஸ் 1. 2 இன்புட்டும் 1ஆக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து 1. ஸோ த ட்ரூத் டேபிள் ஆஃப் OR கேட் இஸ் ஏதாவது ஒரு இன்புட் 1ஆக இருந்துச்சுன்னா அவுட்புட் இஸ் 1. ஸோ எங்கெல்லாம் OR கேட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் இன்புட் சிக்னல்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் அவுட்புட் சிக்னலாக யூஸ் பண்ணுறதுல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி யூனிட்ஸில் STD கார்ட்ஸ், ஃப்ளாஷ் ட்ரைவ்ஸ்லாம் வி யூஸ் OR கேட். நெக்ஸ்ட் வந்து NAND கேட். NAND கேட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் AND கேட் அண்ட் NOT கேட். ஸோ AND கேட்டோட அவுட்புட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் NAND கேட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 இன்புட் சிக்னலும் 0வாக இருந்துச்சுன்னா அவுட்புட் 1. ஏதாவது ஒரு இன்புட் சிக்னல்
1 இருந்துச்சுன்னா output is 1. இது வந்து truth table of NAND gate. அடுத்தது வந்து truth table of so ஏதாவது ஒரு input 0 இருந்துச்சுன்னா output is 0. எப்போ ரெண்டு input 1 இருக்குதோ அப்பதான் output வந்து 1. truth table of AND gate ஓட reverse வந்து NAND. So AND கேட்டும் NOT கேட்டும் ரெண்டும் கம்பைன் பண்ணி NAND கேட்டை வந்து ஜென்ரலாக இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். truth table of NAND gate. எப்போ ரெண்டு இன்புட்டும் ஹையாக இருக்கும் அப்போ வந்து அவுட்புட் வந்து லோவாக இருக்கும். ஏதாவது ஒரு இன்புட் லோவாக இருந்துச்சுன்னா அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து NOR gate, which is a combination of OR gate and NOT gate. So OR gate ஓட அப்படியே ஆப்போசிட் தான் NOR gate. ஸோ ரெண்டு இன்புட்டும் 0 இருக்கும்போது அவுட்புட் 1. ஏதாவது ஒரு இன்புட் ஹையாக இருக்கும்போது ஏதாவது ஒரு இன்புட் 1 இருக்கும்போது அவுட்புட் இஸ் 0. ஸோ the truth table of NOR gate. These are the basic gates designed using digital logic. ஸோ இந்த லாஜிக் கேட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சர்க்யூட்ஸ் டிசைன் பண்ணுறதுன்றதை வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். Keep coding with Invent. Keep learning with Invent. Thank you.